வெக்கமே இல்லாம, சூடு சொரணையே இல்லாம ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை தாம் பேர்ல காப்பி அடிக்கிறாரு. அறிவு இருக்கிற ஒருத்தர் இதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. நீங்க பாருங்க, கான்ஸ்டிடியூஷனை சொல்லி கொடுக்க போறாராம் ஹையர் எஜுகேஷன்ல. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கல்விக் கொள்கை உருவாக்கியதுல அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை மாணவர்களுக்கு சொல்லித் தருவதை ஒரு பகுதியா சேர்த்துருச்சு. சிலபஸ் ஃப்ரேமிங் நடந்துகிட்டு இருக்குது. அதை நீ காப்பி அடிச்சு நான் செய்வேன்னு சொல்ற, அசிங்கமா இல்லையா காப்பி அடிக்கிறதுக்கு? அடுத்து பேங்க்ல சலான் ஃபில்அப் பண்றதுக்கெல்லாம் பிராக்டிக்கல் கிளாஸ் நடத்த போறீங்களா? நான் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் 10th படிச்சவன். அப்பயே எங்களுக்கு வந்துருச்சு பேங்க் சலான புத்தகத்திலே பிரிண்ட் பண்ணி தேர்வுகள் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா அது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் தேர்வே இல்லாம பிராக்டிக்கலா பண்றது, பேங்க் எல்லாத்தையும் பயன்படுத்துற வகையிலையும் பண்றது, எல்லாமே ஏற்கனவே இருக்கு. சமச்சீர் கல்வி என்னது? சமச்சீர் கல்வி எக்ஸாம் எழுதணும்ல. ஆனா எக்ஸாம் எழுதுறத முழுமையாக மாற்றி அமைத்தது. அதற்கு முன்பு எப்படி இருக்கும்னா 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் இப்படிதான் இருக்கும் சிலபஸ். ஆக்டிவிட்டியா பிரிச்சிருக்காங்க. சமச்சீர் எப்படி மாத்துச்சுன்னா ரீசனிங் அண்ட் அசர்ஷனா மாத்துச்சு. வேற வேற வடிவங்கள்ல கேள்விகளை கொடுத்துச்சு. இதுதான் மக்களுக்கு எளிய வகையில கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப அதை முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் மட்டமான ஒரு ஐடியா ஒன்று சொல்றாரு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஏத்த போல இவர் சிலபஸை மாத்த போறாராம். தமிழ்நாடு அரசாங்கத்துல வெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வேலை வாய்ப்புகள்ல 3% மட்டும்தான் அரசு பணி. இந்த 3% அரசு பணிக்காக 100% மாணவர்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்றார் போல சிலபஸை ஃப்ரேம் பண்ண போறாரா? அறிவு இருக்கிற ஒருத்தனுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடு பாட புத்தகத்தின் அடிப்படையில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நடக்குது. பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறான். பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு அரசு செலக்ஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. எக்ஸாமுக்கு ஏற்றார் போல புக்கை மாத்துறதுன்றது கூறுகட்டதனம் இல்லை. இதைத்தானே ஒன்றிய அரசாங்கம் சொல்லுச்சு. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணுமா, சிபிஎஸ்சி பாட புத்தகத்தை ஏத்துங்க, எக்ஸாமுக்காக பாட புத்தகத்தை மாற்றக்கூடாது, பாட புத்தகத்தின் அடிப்படையில தான் எக்ஸாம் வைக்கணும். இதுதான் ஏகே ராஜன்ல இருந்து அவ்வளவு பேர் மறுபடியும் கோடிட்டு காட்டுறாங்க. ஆனா இவரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ண போறாரா? சரி, எல்லாரையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற 100 பேர்ல 3 பேர் அரசு வேலைக்கு போயிட்டா, மீதி இருக்கக்கூடிய அத்தனை சதவீத மக்களையும் 97% மக்களுக்கும் நீ என்ன வேலை கொடுக்க போற? அவங்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு பிரைவேட் கம்பெனில சேர்த்து விட போறியா? என்ன மாதிரியான மூளை, என்ன மாதிரியான அறிவு இதெல்லாம் யோசிக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. முழுக்க மக்களை கோழிப்பண்ணையாக மாற்றுகின்ற வேலையைத்தான் இவர் முன்வைக்கிறாரு. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிச்சிருவ, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எப்படி சொல்லு? எல்லாரும் தாங்க சொல்றேன், நான் கூட சொல்லுவேங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்பை அதிகரிப்பேன். எப்படி? என்ன செய்வ? எதன் மூலமா அதிகரிப்ப?